ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். அதற்கடுத்து குறிகேட்டும் சூனியம் வைத்தும் ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்து அவருக்கு சினமூட்டுமாறு தங்களையே விற்றுவிட்டார்கள். இந்த குறிகள் கேட்டல், சூனியம், இதெல்லாம் கிறிஸ்தவர்களாய நமக்கு தடை செய்யப்பட்ட ஒன்று. குறிகேட்டல் அல்லது சூனியம். குறிகேட்பது என்பது ஆங்கிலத்தில் சூத் சேயிங் அப்படிம்பாங்க. வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்கும், காலங்கள் எப்படி இருக்கும், நல்லது நடக்குமா, கெட்டது நடக்குமா, கெட்டது நடந்தால் என்ன பண்ணலாம், நல்லது நடப்பதற்கு என்ன செய்யணும், இப்படியெல்லாம் கேட்பது. அதை சொல்லுவதற்கென்று ஆட்கள் இருப்பார்கள். அதுதான் நம்ம சோசியன் அப்படிங்கிறோம், அல்லது கைபார்த்தல் அப்படிங்கிறோம். அதனால் அதற்கு உரியதுன்னா குறிகேட்டல். கிராமங்களில் வழக்கமாக சொல்லுகின்ற சொல் வழக்கு குறிகேட்டல். குறி என்றால் வரப்போகிறதை குறித்து சொல்லுவது, குறித்துணர்ந்து சொல்லுவது. இப்போ ஒருவர் குறித்து உணர்ந்து சொல்லுவதைத்தான் குறிகேட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரால் நமக்கு நடப்போதை குறிப்பாக சொல்ல முடியும், இப்படி தான் நடக்கும் அப்படின்னு. அப்போ அவர் அதை பார்ப்பதற்கு சிலவற்றை பயன்படுத்துவார். மூலிகைகளை பயன்படுத்தலாம், அதே மாதிரி படிக கற்களை கூட பயன்படுத்தலாம். எமரால்டு அப்படிங்கிறோம்ல, கிறிஸ்டல், இதெல்லாம் குறிப்பார்ப்பதற்கான ஒரு கருவிகளாக சில பயன்படுத்தலாம். இதை வைத்துக்கொண்டு இவர்கள் என்ன செய்வார்கள், எங்களுக்கு உங்களுக்கு நடக்கப் போகிற என்ன நடக்கப் போகிறது என்பதை சொல்ல முடியும், உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கப் போகுது என்று சொல்லக்கூடிய தன்மைகள். ஆனால் இது ஒரு சரியான பார்வை அல்ல. நம்முடைய காலத்தை இப்படி ஒரு மூலிகைகள் வழியாகவோ அல்லது படிக கற்கள் வழியாகவோ அறிவதற்குரிய நிலை அல்ல. நம்முடைய காலங்கள் யாருடைய கைகளிலே இருக்கிறது? இறைவனுடைய கரங்களிலே இருக்கிறது. மனிதர்களுடைய கைகள் இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறவன் இன்னொரு மனிதன் அல்ல. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அவன் நிர்ணயிப்பது அவன் வாழ்கின்ற வாழ்க்கை, அவன் வழிபடுகின்ற வாழ்க்கை முறை அல்லது வழிபாட்டு முறை, அவன் கொள்ளுகின்ற நம்பிக்கை, இறை நம்பிக்கை, இதுதான் அவனை வழி நடத்தும். இன்னொரு மனிதன் என்னுடைய உள்ளத்தை அறியக்கூடியவன் அல்ல. இறைவன் என்னுடைய உள்ளத்தை அறியலாம், இல்லை இறைவனுடைய மனசாட்சி என்னுடைய உள்ளத்தை அறியலாம். என் உள்ளத்தில் இருக்கிற என்னுடைய மனசாட்சி இறை மனசாட்சியாக என்னுடைய வாழ்க்கையில் எப்படியால் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லலாம். ஆனால் ஒரு எங்கோ வந்திருக்கிற ஒரு மனிதன், என்னை பற்றி அறியாத ஒரு மனிதன், நான் சில கருவிகள் வைத்திருக்கேன், அந்த கருவிகள் வழியாக என்னால் சொல்ல முடியும் என்று ஒரு சொல்கிறான் என்றால் அது ஒரு பித்தலாட்டம். அது சரியான முறையாக இருக்குது. அதனால தான் இந்த குறிகேட்டல் என்பது தொடக்க காலம் முதல் யூத சமூகத்தில் மட்டுமல்ல, வழக்கமாக எல்லா சமூகங்களிலும் அது ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒன்று அல்ல. ஆனால் அதையும் மீறி நம்புகின்ற மனிதர்களும் இருக்கிறார்கள். அதே போல் சூனியம் என்பது இதே போல சில அடையாளங்களை வைத்து ஒரு மனிதனுக்கு இழப்பை ஏற்படுத்த முயற்சி எடுப்பது, பாதிப்பை, இழப்பை, அவனுக்கு நோய் பிடிப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்க முயற்சிப்பது. ஆனால் இதுவும் நாம் அறிவியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல.
ஒரு மனிதனுக்கு வந்து இன்னொரு மனிதன் வெளி சூழலை பயன்படுத்தி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா? நிச்சயமாக வெளி உலகங்கள் எல்லாம் சூழல்கள் எல்லாம் நமக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஒரு குளிர் இருந்துச்சுன்னா உடனே நமக்கு சளி பிடிக்குது. தண்ணியில் வந்து நம்ம பச்சை தண்ணியில் குளித்தோம்னா, குளிரான தண்ணியில் குளித்தோம்னா, அதுவும் குறிப்பாக மாலை நேரங்களில் குளித்தோம்னா அடுத்த நாளே நமக்கு வந்து சளி பிடிக்குது. நிச்சயமாக அந்த சூழல்கள் எல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதிகமான வெயில் இருந்துச்சுன்னா அதுவும் நம்முடைய உலக பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதற்காக வந்து ஒரு மனிதன் ஒரு தீய சக்தியை பயன்படுத்தி இன்னொரு மனிதனுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்று நாம் நினைத்தோம் என்றால் இந்த உலகத்தில் மனிதர்களே வாழ முடியாது. இப்போ மனிதர்களுக்கு கடவுள் நிலைக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். நமக்கு தீமை செய்கிற மனிதனை கடவுளுக்கு நிகரானவன் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அப்படி செய்வது வந்து அப்படி சிந்திப்பதும் தவறு. எந்த விதத்திலும் நம்மகிட்ட வந்து ஒரு மன வலிமை இருக்கின்ற போது எந்த தீய சக்திகளோ ஆற்றல்களோ நம்ம வந்து பாதிக்க முடியாது. அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு மனிதன் நம்மை ஆட்கொள்வதற்கு அல்லது நம்மை பாதிப்புக்கு உட்படுத்துவதற்கு நாம் அனுமதிக்கிறோம் என்று பொருள். அந்த அவன் செய்கின்ற செயல் நம்மை தாக்குகிறது என்றால் அதுக்கு நாம் அனுமதிக்கிறோம். மன ரீதியாக அனுமதிக்கிறோம், உடல் ரீதியாக மட்டுமல்ல, மன ரீதியாக அனுமதிக்கிறோம். நம்மை வலிமையற்றவர்களாக நம்ம மாற்றுகிறோம். அவ்வளோதான். பில்லி சூனியம் அப்படின்னு சொல்லோம்னா வீட்டில் வந்து ஏதோ தாயத்து வைக்கிறாங்க, அல்லது மிளகாயத்தை மாட்டி விடுறாங்க, எலுமிச்சம்பழத்தை மாட்டி விடுறாங்க, அல்லது எலுமிச்சம்பழம் போட்டு நம்மளை மிதிக்க விடுறாங்க, மிதித்த உடனே நமக்கு வந்து பாதிப்பு வருது என்று பேசுவதெல்லாம் இது வந்து சரியான இது மூட நம்பிக்கை. எனவே இந்த மூட நம்பிக்கையைத்தான் வேறறுக்க வேண்டும். பில்லி சூனியம் என்பதோ அல்லது குறி சொல்லுவது என்பதோ ஒரு மூட நம்பிக்கை. அப்போ மூட நம்பிக்கைகள் நம்மை பாதிக்கக்கூடியது, நமக்கு வந்து வலுவானது நம்முடைய வலிமையை விட, மன வலிமையை விட நாம் வழிபடுகின்ற தெய்வங்களை விட எது வலிமை மிக்கது என்று நாம் எண்ணுகிறோம்? இந்த மூட நம்பிக்கைகள். ஆனால் இயல்பிலே இந்த மூட நம்பிக்கைகளுக்கு வலிமை என்று இல்லை. எப்போ நம்ம வலிமை இல்லாமல் போகிறோமோ அப்போ அவை வலிமை பெறுகின்றன. அப்போ இதெல்லாம் பில்லி சூனியம் என்கிற அந்த சிந்தனையே நம்மை வலிமை இல்லாதவர்களாக மாற்றுகிறது. ஒரு குறி சொல்லுகிறவன் உனக்கு வந்து இப்படி நடக்க போகிறது என்று ஒரு சொல்லுகிறான் என்றால் அது வந்து நம்முடைய வலிமை இல்லாதவனாக மாற்றுகிறது. இப்போ வலிமை இல்லாதவன மாறுகின்ற போது என்ன நடக்கும்? நமக்கு இழப்பு தான். எனவே இதைத்தான் இந்த விவிலியம் அடித்தளத்திலே குறி கேட்பது, சூனியம் வைப்பது அல்லது பலி ஒப்பு கொடுப்பது குழந்தைகளை, இதெல்லாம் வேறறுக்க வேண்டிய ஒன்று. ஆனால் இஸ்ராயல் மக்கள் இவையெல்லாம் வலிமை மிக்கவை, இவையெல்லாம் ஆற்றலுடையவை, இவை நம்மை பாதிப்புக்கு உட்படுத்தும் என்று நம்பினார்கள். இதைத்தான் கடவுள் வந்து தவறு என்று சொல்கிறார், யாவே தவறு என்று சொல்கிறார். வடநாட்டு மக்களுக்கு இறைவன் வந்து நீங்கள் செய்கின்ற இதெல்லாம் தான் உங்களை வந்து நாடுகடத்தலுக்கு இட்டுச் செல்கிறது, நீங்கள் எதிரியினுடைய அந்த கண்ணியிலே விழுந்து விடுகிறீர்கள் என்று சுட்டி காட்டுகிறார். எதிரி விரிக்கின்ற வலைகள் இதெல்லாம். இந்த உங்களை கையகப்படுத்துவதற்கு அல்லது உங்களை கைது செய்வதற்கு எதிரிகள் விரிக்கின்ற வலைகள் தான் இவையெல்லாம். எனவே இதிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு அறிவுரை சொல்லுகிறார். ஆனால் இவர்கள் அதற்குரிய சூழலில் இல்லை. எனவே அது வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. 18. எனவே ஆண்டவர் இஸ்ரேலர் மேல் மிகவும் சினமுற்று அவர்களை தம் திருமுன்னின்று தள்ளிவிட்டார். தம் திருமுன்னிலையிலிருந்து யாவே தள்ளிவிட்டார். அதாவது யாவே சினமுற்றார் என்று சொல்லுகின்ற போது யாவே வந்து கோபப்படுறார் என்பது பொருள் அல்ல. மக்கள் யாவையிடமிருந்து விலகி போகிறார்கள். எந்த அளவுக்கு யாவையிடமிருந்து விலகி போகிறார்களோ அந்த அளவுக்கு யாவைக்கும் இவர்களுக்கும் உள்ள தொடர்பு அற்று போகிறது. அதுதான் சினமுறுதல்.
இனி யாவேக்கும் இவர்களுக்கும் எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்றாகி விடுகிறது. இது வலியவர்கள் விலகிக் கொள்வதுதான். யாவே இவர்களை ஒதுக்கி தள்ளவில்லை. யாவே இவர்களை அழைத்து கொள்ளத்தான் விரும்புகிறார். ஆனால் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஒதுங்கி 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 போகும்போது இவர்கள் இது யாவே தொட்டுவிடும் தூரத்தில் இல்லை. யாவே ரொம்ப தூரத்தில் போயிட்டார், அல்லது இவர்கள் யாவை விட்டு வெகு தூரத்தில் போய்விட்டார்கள். அப்போ யாவையுடைய தொடர்பு இருக்கிறது வரைதான் யாவேக்கும் இவர்களுக்கும் உள்ள உறவு. எப்போ தொடர்பு விட்டு போகிறதோ அப்போ உறவு இல்லை. உறவு இல்லாத இடம் பகை தானே. எங்கே உறவு இல்லையோ அங்கே பகை. இப்போ பகை என்பது எப்படி வரும்? சினத்தின் அடிப்படை. அதனால தான் யாவே சினம் கொண்டிருக்கிறார், அதனால தான் அவர் விலகி போகிறார். ஆனால் யாவே விலகி போகவில்லை. யார் விலகி போவது? மனிதர்கள் தான் விலகி போகிறார்கள். இஸ்ராயல் மக்கள் யாவையிடம் விலகி போகிறார்கள். அப்போ விலகி போகின்ற போது சினம், ஒட்டுகின்ற போது அன்பு. சினத்துக்கும் அன்புக்கும் இடைவெளி இருக்கிறது. எப்போ தூரத்தில் போகிறதோ அது சினமாக மாறுகிறது, பகைமையாக மாறுகிறது. எப்போ நெருக்கத்தில் வருகிறதோ அது அன்பாக மலர்கிறது, அன்புறவாக மலர்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் தான் இங்கே இறைவன் கடவுள் இந்த இஸ்ராயல் மக்களை விட்டு ரொம்ப தூரத்தில் போகிறார், சினமுற்றார். அவர்களை தம் திருமுன்னிலையிலிருந்து தள்ளிவிட்டார். யாவையை பார்க்கவே முடியாது, அவங்க அவரை பற்றி சிந்திக்க முடியாது. எப்போ நாம் தீமையினுடைய ஆதிக்கத்துக்குள் போகிறோமோ அப்பொழுது தீமை தான் நம்மை ஆக்கிரமிக்கும். இப்போ நல்ல சிந்தனைகள் ஆக்கிரமிக்க முடியாது. அதைத்தான் இதை அவருடைய திருமுன்னிலையிலிருந்து தள்ளிவிடப்பட்டதாக உணர்கிறார்கள். யாவை பற்றிய நினைப்பே இல்லை இஸ்ராயல் மக்களுக்கு. கடவுளை பற்றிய, தங்களை படைத்த கடவுள், தங்களுடைய காத்த கடவுளை பற்றிய நினைப்பே இல்லாமல் போய்விட்டது. இவர்கள் இப்போ யாரை நினைக்கிறார்கள்? தவறான கடவுள்களை தங்களுக்கு வழிகாட்டிகளாக வைத்துக் கொள்கிறார். அது அஷேவாக இருக்கலாம், அல்லது பாகாலாக இருக்கலாம், அல்லது குறி சொல்லுகிறவர்களாக இருக்கலாம். இவர்கள் எல்லாம் இவர்களை ஆக்கிரமிக்கின்ற, இவர்களை தங்கள் கைக்குள் வளைக்குள் போட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சூழலை இவர்கள் உருவாக்கிவிட்டார்கள். தொடர்ந்து யூதா குலத்தார் மட்டுமே எஞ்சிருந்தனர். யூதா குலத்தார் மட்டுமே எஞ்சினர். அதாவது வடநாடு அடிமைப்பட்டு விட்டது, நாடு கடத்தப்பட்டு விட்டது. இறுதியாக யார் எஞ்சி இருப்பது? தென்னாடு மட்டும் எஞ்சி இருக்கிறது என்கிற கருத்து இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. 19 யூதா குலத்தாரும் தங்கள் கடவுளான ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிக்காது இஸ்ரேல் புகுத்திய பழக்க வழக்கங்களை பின்பற்றி வந்தனர். அதனால யூதா மக்களும் இதில் ஒரு பெருமைக்குரியவர்கள் அல்ல. இஸ்ராயல் மக்கள் எந்த அளவுக்கு யாவை விட்டு பிரிந்து சென்றார்களோ அதற்கு எந்த விதத்திலும் சளைத்தவர்களாக தென்னாட்டு மக்கள் இல்லை. அவர்களும் யாவை விட்டு ரொம்ப தூரத்தில் தான் இருக்கிறாங்க. அவர்களும் யாவையினுடைய கட்டளைகளை கடைபிடிக்கவில்லை. இஸ்ராயல் மக்கள் புகுத்திய அதே பழக்க வழக்கங்கள், அதாவது தொழுகை மேடுகள், அஷரே பாகால் தெய்வ வழிபாடு. என்ன, இவங்க நாடு கடத்தப்பட்டு விட்டார்கள், இவர்கள் நாடு கடத்தப்படுதலுக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள், அப்படிதான் சொல்ல முடியும். விரைவிலே அதற்கான அறிகுறிகள் வெளிப்படும். இதெல்லாம் அறிகுறிகள் தான், தொடக்க அறிகுறிகள் தான். யாவை விட்டு விலகிச் செல்வது, அஷரே கம்மங்களை நிறுவி அதற்கு வழிபாடு நடத்துவது, அதற்கு பலி ஒப்பு கொடுப்பது, குறிப்பாக குழந்தைகளே பலி கொடுப்பது, பாகாலுக்கு பலி கொடுப்பது, இதெல்லாம் அதற்கான அடையாளங்கள். இவர்கள் யாவை விட்டு தொலைவில் செல்கிறார்கள். இவர்கள் இனி யாவையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரமாட்டார்கள். இவர்களுக்காக கடவுள்களை உருவாக்கி கொள்வார்கள். அந்த கடவுள்கள் தான் தங்களை பாதுகாக்கும் என்று, அல்லது தங்களுக்கு வாழ்வு கொடுக்கும் என்று நம்புவார்கள். இறுதியில் அந்த கடவுள்கள் என்ன பண்ணும்? பிற நாட்டவருக்கு அவர்களை ஒப்படைக்கும். இந்த சிறிய அறிவு கூட அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. இது இஸ்ராயல் மக்களை மட்டும் இந்த சிந்தனை, இந்த சீழ்பிடித்த சிந்தனை அவர்களை கட்டி வைக்கவில்லை. யூதா நாட்டு மக்களையும் தென்னாட்டு மக்களையும் இந்த சிந்தனை கட்டி போட்டு வைத்திருக்கிறது.
என்கிற அந்த குறிப்பு இங்கே இருக்கிறது. தொடர்ந்து, எனவே ஆண்டவர் இஸ்ரேலின் வழிமரபினர் அனைவரையும் கைவிட்டு அவர்களை ஒடுக்கி கொள்ளையரின் கையில் ஒப்படைத்து தனது திருமுனின்று தள்ளிவிட்டார். அந்த திருமுன் என்று மீண்டும் வருகிறது. அதாவது முழுவதுமாக யாவை விட்டு விலகி விட்டார்கள். கடைசியில் யார் கையில் போய் அவங்க தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள்? கொள்ளையர்கள் கையில் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். அப்போ வடநாட்டு மக்கள் அசீரியர்களுக்கு அடிமைப்பட்டு கிடப்பதை இந்த 2வது அரசுகள் புத்தகம் எப்படி சொல்லுது? அவர்கள் கொள்ளையர்கள் கையில் விலை பேசப்பட்டிருக்கிறார்கள். கொள்ளையர்கள் அவர்களை முழுவதுமாக தங்கள் கைக்குள் வைத்துக் கொண்டார்கள். அந்த கொள்ளையர்கள் யார்? அசீரியர்கள். விற்றுவிட்டார்கள் கூட வார்த்தை. ஏற்கனவே தங்களை விற்று கொண்டார்கள், தங்களே விற்று கொண்டார்கள். இப்போ எனக்கு இந்த யாவே கடவுள் வேண்டாம், நான் உன் கடவுளே வழிபடுறேன், நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, வழியே போய் விழுகிற மாதிரி. வெளிச்சம் வந்த உடனே இந்த வெட்டில் பீச்சனை ஒன்று போய் அந்த வெளிச்சத்தில் போய் நின்று அப்படியே கீழே விடும். வெளிச்சம் எல்லா இடம்தான் இருக்கலாம், ஆனால் அதுக்கு பக்கத்தில் போகணும். ஆனால் பக்கத்தில் போனால் என்ன பண்ணும்? சுடும். சுட்டா என்ன பண்ணும்? சாக வேண்டியதான். அதே நிலை தான். ஒளிக்கு பக்கத்தில் போகிற அல்லது நெருப்புக்கு பக்கத்தில் போகிற வெட்டில் பூச்சி, அது தற்கொலைக்கு சமம். இந்த இஸ்ராயல் மக்கள் இதே மாதிரி யாவையை விட்டு பிற கடவுள்களிடத்தில் போவது என்பதே நெருப்புக்கு செல்லுகின்ற வெட்டில் பூச்சியினுடைய நிலை. எனவே இந்த நிலையில்தான் இவர்கள் கொள்ளையர்கள் கையிலே தங்களை வழியே போய் அவங்க கையில் ஒப்படைக்கப்பட்டது போல இருக்கிறது. எனவே மீண்டும் மீண்டும் இந்த திருமுன்னிலை இன்று தள்ளிவிடப்பட்டிருக்கிறார்கள், தங்களை விற்று கொண்டார்கள், கொள்ளையர்கள் கையில் போய் தங்களை அடகு வைத்து கொண்டார்கள் என்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் எந்த அளவுக்கு இஸ்ரேல் மக்கள் யாவை விட்டு அல்லது தங்களுடைய கடவுளை விட்டு தங்களை விடுவித்த கடவுள், இஸ்ராயல் மக்களை விடுவித்த கடவுள், கடைசியில் இந்த விடுவித்த கடவுள் எந்த நிலையிலிருந்து விடுவித்தார்? அடிமைத்தலையிலிருந்து தான் விடுவித்தார். மீண்டும் அடிமைத்தலைக்கு போகிறார். அதான் அங்கே உண்மை நிலை. அடிமைத்தலையிலிருந்து, எகிப்திய அடிமைத்தலையிலிருந்து மீட்ட கடவுள், அந்த கடவுளை விட்டுவிட்டு இப்போ மீண்டும் எங்களுக்கு அடிமைத்தனம்தான் மகிழ்ச்சியாக இருக்கிறது, அதுதான் எங்களுக்கு சிறப்பு மிக்கது என்று சொல்லி இப்போ அடிமைத்தனத்தை நோக்கி அல்லது அடிமை தழையை நோக்கி அவர்கள் போகிறார்கள். இப்போ யாவையின் திருமுன்னிலை இல்லை என்றால் யாவையினுடைய அந்த மீட்டெடுக்கின்ற நிகழ்வை அவர்கள் கேலிக்குத்தாக மாற்றிவிட்டார்கள் என்று பொருள். அந்த யாவே இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து விடுவித்த அந்த நிகழ்வே கேலிக்குத்தாக மாறிவிட்டது. எள்ளி நகையாடும் அளவுக்கு அது இருந்து விட்டது. அதனால தான் இவங்க திருமுன்னிலையில் இருக்க முடியவில்லை. எப்படி ஆதாமும் ஏவாளும் யாவைக்கு எதிராக கீழ்ப்படிய மறுத்த போது அவர்களால் அவருடைய திருமுன்னிலையில் நிற்க இயலவில்லை, ஒளிந்து கொள்ளுகிறார்கள். அதற்கு பல காரணங்கள் சொல்லுகிறார்கள். எங்களுக்கு வெட்கமாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க, நாங்கள் ஆடையின்றி இருக்கிறோம் என்று அப்படி சொல்லுகிறார்கள். அதே மாதிரி தான் அவர்கள் ஒளிந்து கொள்கின்ற அந்த நிலைக்கு இந்த திருமுன்னிலையில் தள்ளிவிடப்படுவது சுட்டி காட்டுகிறது. அந்த முதல் பெற்றோருடைய நிலை, இஸ்ராயல் மக்களுடைய நிலை என்னவென்றால் இந்த முதல் பெற்றோருடைய நிலை, இறைவனுடைய அல்லது யாவையினுடைய திருமுன்னிலையிலிருந்து தள்ளப்படுவது என்பது அவர்கள் தங்களையே ஒழித்துக் கொள்கின்ற நிலை. யாவைக்கு முன்பாக 21, அவர் இஸ்ரேலை தாவீதின் மரபினின்று வெட்டி பிரித்தபோது நேபாட்டின் மகன் யெரொபெயாமை இஸ்ரேல் தங்களுக்கு அரசனாக ஏற்படுத்தி இருந்தனர். அதாவது இது அந்த வரலாற்றை அரசர்கள் முதல் புத்தகத்தில் நடந்த அந்த வரலாற்றை, முன்பு நடந்த வரலாற்றை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருகிறது. 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 1 அரசுகள் புத்தகம். நாடு வடநாடு தென்னாடாக பிரிக்கப்படுகிறது. அதற்கு ஏறக்குறைய ஆணிவேராக இருந்தவர் யார் என்றால் முதலாம் யெரொபெயாம்.
அது நேபாத்தின் மகனாகிய முதலாம் யெரொபெயாம். சாலமோன் இறந்தவுடனே இவர் வந்து ஏற்கனவே தன்னையே அவர் நாடு கடத்தி கொண்டார், எகிப்துக்கு தப்பி ஓடிவிட்டார். சாலமோன் இறந்த பிறகுதான் மீண்டும் வருகிறார். வந்த பிறகு எப்ராயிம் இனத்தை சேர்ந்தவர், எனவே அடிப்படையில் வடநாடு. ஆனால் ஆலய கண்காணிப்பு பணியை அவர்தான் மேற்கொண்டு பார்வையிட்டார். குறிப்பாக இந்த கட்டாய வேலைக்கான ஆட்களுக்கெல்லாம் அவர்தான் பொறுப்பு. ஆனால் சாலமோனுக்கும் அவருக்கு நடந்த உரசலில் அவர் எகிப்து நாட்டிற்கு தப்பி ஓடிவிட்டார். இல்லாவிட்டால் சாலமோன் அவனை கொண்டு இருப்பான். அதற்கு தப்பி ஓடிவிட்டார். மீண்டும் ரெகொபெயாம், சாலமோனுடைய மகன், ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் வருகின்றார். வந்து சமரசத்துக்கான முயற்சிகளை செய்கிறார். வடநாடும் தென்னாடும் ஒட்ட வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் ரெகொபெயாமை பொறுத்த மட்டில் ஒட்டுவதை விட வெட்டுவது தான் சரியானது என்று அவனுடைய பார்வை. எனவே சரியான வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ராயேலை தாவீதின் மரபினின்று வெட்டி பிரித்த போது. அதில் சொல்லப்பட்டு இருப்பது என்னவென்றால், அந்த 13ஆம் அதிகாரத்தில் 1 அரசர்கள் புத்தகத்தில், எங்களுக்கும் தாவீது வீட்டாருக்கும் இனி எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு தான் போவாங்க. அவங்க வந்து யூதாவை கூட சொல்ல மாட்டார்கள். யூதா குலத்திலிருந்து நாங்கள் ஒதுங்குகிறோம் என்று கூட சொல்ல மாட்டார்கள். தாவீது வீட்டாரோடு இனிமேல் ஒட்டுமில்லை உறவும் இல்லை, நாங்கள் இனிமேல் எருசலேமுக்கு வரமாட்டோம். எனவே இது அந்த தாவீதினுடைய வீட்டாரிலிருந்து வெட்டி பிரிக்கப்பட்ட ஒரு சூழல் தான் இந்த நேபாத்தின் மகன் யெரொபெயாம் இஸ்ரேல் மக்களை வந்து வெட்டி பிரித்த நிலை. கடைசியில் அவனே அரசனாக உயர்த்தப்பட்டான், யெரொபெயாம் வடநாட்டினுடைய. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அது ஒரு இயல்பாக வருகின்ற ஒரு நிகழ்வு தான். அந்த அடிப்படையில் தான் இதை பார்க்கணும். ஏனென்றால் யெரொபெயாம் அவர்களை பெரும் பாவத்திற்கு உள்ளாகிவிட்டான். யாரே? வடநாட்டவர். நீங்கள் எங்களை விட்டு போனதுனால தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு இழப்பு அப்படின்னு தென்னாட்டவர்கள் சொல்லுகிறார்கள். இது வந்து தென்னாட்டு மக்களுடைய பார்வையை இது சுட்டி காட்டுகிறது. இதை வந்து முழுமையான வரலாறாக நம்ம பார்க்க முடியாது. இது யெரொபெயாமுடைய பாவம். ஆனால் 2 பேரும் இணைந்திருப்பது நன்றாக இருக்கும். கண்டிப்பாக. அதற்காக ஒருவனை வந்து ஒருவனுக்கு ஒருவன் அடிமையாக இருக்க இயலாது.